வணக்கம். முத்துநகர் மீனவன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஓடை தூண்டியில் வந்து மீன் பிடிக்கிறதா பார்க்க போகிறோம். இது என்ன அப்படின்னா வந்து சங்கு வலை வந்து சங்குக்கு போயிட்டு வரும்போது என்னென்னா, இந்த ஓடை தூண்டியை போட்டு மீன் பிடிப்பாங்க. இந்த தூண்டியில் என்ன மீன் அதிகமாக மாட்டோம் பார்த்தீங்கன்னா, வஞ்சர மீன். அதாவது என்னென்னா, நாங்கள் தூத்தூரில் வந்து சீலான்னு சொல்லி சொல்லுவோம். இந்த மீன் தான் அதிகமாக மாட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாறை மீன், ஒரு சில நேரத்தில் வந்து வாழை மீன் மாட்டோம். இப்போ நம்மளுக்கு வந்து அந்த தூண்டியில் வந்து ஒரு மீன் மாட்டிருக்கு. அது என்ன மீன் பார்த்தீங்கன்னா வந்து வஞ்சர மீன். வந்து வஞ்சர மீன் தூக்குறாங்க பாருங்கள் மேலே. தூக்கும் போதே வந்து மீன் மிஸ் ஆகிட்டு, இதே வந்து கொஞ்சம் முன்னாடி மிஸ் ஆகிடுச்சுன்னா கடலுக்குள்ளே போயிருக்கும், கடலில் போய் நீந்தி போயிருக்கும் மீன். இந்த மீன் வந்து என்னென்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 கிலோ சைஸுக்கு மேலே இருக்கும். இவங்க வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா, இந்த மீனை வந்து இப்போ தங்களுக்கு இவங்க இந்த வல்லம் வந்து தங்களுக்கு போகும் சங்கு சில நேரம். அப்போ என்ன செய்வாங்கன்னா சமைச்சிருவாங்க. இந்த மாதிரி நேரத்தில் ஒரு நாள் போயிட்டு வரும்போது என்ன செய்வாங்கன்னா, அது வந்து திரேஸ்புரம் ஏலக்கடைக்காரில் கொண்டு போய் ஏலம் போடுவாங்க. இந்த மீன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.5 கிலோ சைஸ்கிட்ட இருக்கும். இந்த மீனோட ரேட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 600 ரூபாய்க்கு போகும். ஏன் 600 ரூபாய்க்கு போகும்னா, இது வந்து தூண்டில் பிடிக்கிற மீன் வந்து எப்போவுமே வந்து ரேட் அதிகம். விசைப்படலை பிடிக்கிற மீன் பார்த்தீங்கன்னா ஒரு 500 ரூபா, 520 ரூபா, 530 ரூபா இந்த மாதிரி ரேஞ்சில் போகும். அடுத்த இடத்துல நம்ம தூண்டி போட்டாச்சு. இது வந்து என்ன, ஒரு நாளைக்கு வந்து எங்களுக்கு ஒரு 3 மீன் 4 மீன் கிடைக்கும். ஒரு சில நேரத்தில் வந்து மீனே கிடைக்காம கூட வரும். இது எப்படி மாட்டினா, அந்த தூண்டி வந்து மீன் மாதிரியே இருக்கும், சின்ன மீன் மாதிரியே இருக்கும். அப்போ நம்ம இழுத்துட்டு வரும்போது என்ன ஆகும்னா, ஒரு மீன் தான் போது சொல்லிட்டு இந்த வஞ்சிர மீன் வந்து கடிக்க வரும். அப்படி தான் அந்த மீன் மாட்டும். இந்த எடுக்கும்போது பார்த்து தான் எடுக்கணும். ஏன்னா வந்து மீன் வந்து இந்த மீனோட பல் வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். நம்ம கையில் வந்து இறக்கணும். அது மட்டும் இல்லாமல் துடிக்கும் போது என்னென்னா, அந்த முள் வந்து நம்ம கையிலையும் இறங்கியிருக்கு. இந்த மாதிரி நிறைய பேருக்கு இறங்கியிருக்கு. இந்த ஓடை தூண்டி வந்து என்னென்னா 5 பாகத்தில் இருந்தால் தான் நம்ம வந்து இந்த ஓடை தூண்டியை போட முடியும். அப்போ வந்து நம்மளுக்கு வந்து மீன் மாட்டும். ஒரு பாகம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 அடி சொல்லிக்கலாம். மொத்தம் ஒரு 25 அடி ஆழம் இருந்தால் மட்டும் தான் நம்ம அந்த தூண்டியை போட்டு நம்ம பிடிக்கும்போது வந்து மீன் மாட்டும். மற்ற ஆழம் குறைஞ்சிச்சுன்னா அந்த மீன்லாம் அவ்வளோ மாட்டாது. இப்போ நம்மளுக்கு இந்த 2 மீனுமே சேர்த்து நாங்கள் வந்து ஒரு 3 மணி திரேஸ்வரம் 3 மணி ஏலக்கடைக்காரே போட்டோம். 3 மணி ஏலக்கடைக்கார நம்மளுக்கு வந்து மீன் எவ்வளோ ரேட்டு போச்சு பார்த்தீங்கன்னா 1500 ரூபாய்க்கு போச்சு 2 மீனுமே. ஒரு மீன் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிலோ பார்த்தீங்க அப்படின்னா 600 கணக்கில் போயிருக்கு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.